ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமக. அடுத்த நாமா 578வது நாமா 117வது ஸ்லோகத்தில் அமைந்திருக்கின்றது. இதில் 5 நாமாக்கள் 117வது ஸ்லோகத்தை பார்ப்போம். மகா கைலாச நிலையா மிருணால மிருது தோர்லதா மகனீயா தயாமூர்த்திர் மகா சாம்ராஜ்ய ஷாலினி. அடுத்த நாம 578வது மகா கைலாச நிலையா. நிலையம் வீடு, அது மகா கைலாசத்தில் வசித்திருப்பவள், வீற்றிருப்பவள், தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டவள் அப்படின்ட்டு. அம்பாள் பார்த்துருக்கோம், சிவனார்ல பாதியா செம்பாதியாக இருப்பவள் அம்பாள். இவா 2 பேருக்குமே, சிவனுக்கும் அம்பாளுக்கும் சிறந்த உறைவிடம் கைலாசம். உயிர்களை காப்பதற்காக சக்தி மூல பிரகிருத்தியாகவும் பஞ்சபூதங்களாகவும் கீழ்நிலைக்கு இறங்கி வரா. இந்த பிரபஞ்சமாக இருப்பது எல்லாம் அவளுடைய நிஜஸ்வரூபம், அவளோட ஸ்வரூபத்தோட சிறந்த பகுதி. இதெல்லாம் அவளோட பெருநிலைங்கிறது எப்போதும்னா சிவனோட தான் ஒன்றுபட்டதாக இருக்கக்கூடியது. சிறந்த ஒரு சின்ன பகுதி தான் இதாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றது. 1000 இதழ்களை உடைய சகஸ்ர தளம் எது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பிரம்மரந்திரம், அதுதான் 7வது ஞான பூமி. சகஸ்ராரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த ஞான பூமிக்கு தான் மகா கைலாசம் அப்படின்னு பெயர். நம்ம பார்த்துருக்கோம் 6 சக்கரங்கள் உடல்ல 7வதா இருக்கிறது பிரம்மரந்திரம், சகஸ்ராரம். முதல் ஞான பூமியில செயல் இல்லாம சுருண்டு 3 அடி சிறிய பாம்பு போல சுருண்டு படுத்து கொண்டிருக்கும் அந்த அம்பிகை, அதுதான் குண்டலினி சக்தி, அதான் குண்டலினி. அந்த இடத்துல அம்பாள் குண்டலினியாக இருக்கின்றாள். தவம் பண்றவா என்ன பண்ணுவா, அந்த சிவபோதம் பெற்றோன்னு அது எழுந்துக்குமா. அந்த குண்டலினி சக்தி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தம், ஆக்ஞை அப்படிங்கிறத இதுக்கெல்லாம் போய் என்னோட யதாஸ்தானம் என்னது, எங்க போகும், சகஸ்ரதலம் மேல சகஸ்ராரத்துல போய் அங்க சிவன் இருக்க. அந்த சகஸ்ரதல பத்மத்துல சிவனோடு அங்க ஒன்று சேர்ந்து ஐக்கியமாறா. அப்போ நிரந்தர வாசஸ்தலமாக சொல்லப்படுவது எதுனா சகஸ்ராரம் தான். அப்ப சகஸ்ராரம் அன்னை பராசக்தியோட நிரந்தர வாசஸ்தலமாக இருப்பதனால அவள் மகா கைலாச நிலையா. ஏன்னா இந்த 7வது ஞான பூமி தான் மகா கைலாசம், அங்குதான் அவள் வசிக்கின்றாள். அதனால மகா கைலாச நிலையா என்ற நாமாவால அம்பாள் போற்றப்படுகின்றாள். அடுத்த நாமா மிருணால மிருது தோர்லதா. மிருணாளம், மிருணாளி மிருத்வீனாம் அப்படின்னு சௌந்தரலகரியில் ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு. எப்படி, மிருணாளி தாமரை தண்டில் இருக்கிற மிருதுவான கொடி போன்ற கைகளை உடையவள். லதானா கொடி, மிருது தோர்லதா மெல்லிய மிருதுவான கொடி போன்ற கைகளை உடையவள். அப்படி அப்போ ஆண்களுக்கு கைகள் எப்படி இருக்கும்னா உறுதியும் வல்லமையும் பெற்றிருக்கும். பெண்களுக்கு மெல் இயல்பு பெற்றுள்ள பெண்களுக்கு 2 விதமா அப்படி இருக்கு. ஆண்கள்கிட்ட ஒரு விதமா கைகள், பெண்கள்கிட்ட ஒரு விதமா கைகள், மெல்லிய கைகளா இருக்கும். ஆண்பால் வடிவம் ஆற்றல் மயம், பெண்பால் வடிவம் அன்பு மயம். அப்போ வஜ்ரம் போன்ற கைகளை வைத்து கொண்டிருப்பவன் ஆண், தாமரை தண்டு போன்ற மெல்லிய கரங்களை பெற்றிருப்பவள் பெண். அப்போ அன்பு என்னது, அன்பு வடிவமா இருக்கக்கூடியவள் பெண். அப்ப அன்பு ஓங்கி இருக்கும் இடத்துலதான் மெல் இயல்பு இருக்கும். மகா கைலாசத்துல எப்படி இருக்கான், இப்பதான் பார்த்தோம்.
அம்பாளும் சிவனும் சேர்ந்து, அப்போ அங்க அன்பும் ஆற்றலும் இணை பிரியாம இருக்கு அந்த இடத்துல. அம்பாளோட இயல்புக்கு விளக்கமாகத்தான் இந்த தாமரை தண்டில் இருக்கும் நூல். அது எப்படி கண்ணுக்கு தெரியாம சூஷ்மமா அப்படி மெல்லிசா இருக்கும். அதை போல மெல்லியதான இயல்பு கொண்டதாக இருக்கின்றதா அம்பாளுடைய கைகள். மிருணால மிருத்து தோர்லதா. அடுத்த நாமா மகனீயா. மகனீயா அப்படிங்கிற நாமா 580வது நாமா மகனீயா. மகனியன்னா எல்லாராலையும் போற்றப்படுபவள். அம்பாளை போற்றி புகழாதவா யாரு? அவளோட கருணா சக்தி எல்லாரையும் ஆட்கொள்ளக்கூடிய சக்தி அவள். எல்லாராலையும் போற்றப்படுபவள். அப்போ இறைவனை நம்ம பார்க்குறோம். நாஸ்திகர்கள் இருக்கா, ஆஸ்திகர்கள் இருக்கா. நாஸ்திகர்கள்லாம் இறைவனை தூற்றவும் இருக்கா இல்லையா? அவளும் உலகத்துல இருக்கா. இறைவனை போற்றுபவர்களும் இருக்கார்கள். அப்போ நம்ம ரொம்ப கூர்ந்து பார்த்தோம்னா தூற்றுபவர்கள்னு யாருமே இல்லைன்னு சொல்லலாம்ங்கிறார். எப்படின்னா, அவ தன்னோட அறிவுக்கு எட்டற விதத்துல போற்றி புகழ்வதற்காக இந்த பிரபஞ்சத்துல நமக்கு மனசுல என்ன தோன்றதோ அதை அம்பாளை போற்றுறோம். நம்மளால வாயால வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவள் அவள். ஆனாலும் நமக்கு தெரிந்த வகையில அவளை போற்றுறோம். அப்போ அந்த பொருள்கள் அனைத்துமாகவே அம்பாள் தான் இருக்கின்றாள். எப்படி நம்ம போற்றுறோமே அது எல்லாமே அம்பாள் வடிவம். அதுதான் உண்மை. அப்போ உயிர்கள் எல்லாரும் என்ன பண்றா? நேராகவோ மறைமுகமாகவோ அம்பிகையை போற்றி ஏதோ ஒரு பொருள் அவள் இது பண்றா இல்லையா? புகழும் போது அந்த பொருள் வடிவமாகவும் யார் இருக்கா? அம்பாள் தான் இருக்கா. அதனால அதுவும் அம்பாளை போற்றுவதாகத்தான் அமைகின்றதான். அவள் தூற்றுபவர்கள்னு பார்க்க முடியாது. சொல்லுவான் கண்ண பரமாத்மாவை, கண்ணனை சிசுபாலன் என்ன பண்றான்? திட்டிகிட்டே இருப்பான். அவன் ஒரு இடையன், அவன் பெண்களோட அது பண்றவன், திருடன், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்றான். ஆனாலும் பகவானையே அவன் சொல்லிட்டு இருக்கிறதுனால அது பகவானை போற்றுவதாகத்தான் இருக்குது. அப்பவும் நினைக்கும் போது பகவானைத்தானே நினைச்சு அவன் தூற்றுறான். அதனால அது கூட போற்றுவதாகத்தான் அமைகின்றது. அதனால இங்க உலகத்துல படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே அவளோட வடிவத்துல இருப்பதுனால அவளுக்கு புறம்பாக எதுவுமே இல்லை என்பதாலும் ஜீவ கோடிகள் நம்ம எல்லாரும் என்ன பண்றோமா? அவளையே போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மகனியா. அதனால எல்லாராலும் போற்றப்படுபவள் என்ற நாம அவளுக்கு உரித்தாதாக இருக்கின்றது. அடுத்த நாமா தயாமூர்த்தி. தயை, கருணை, தயையே வடிவெடுத்து அதே அந்த உருவமாக இருப்பவள் தயாமூர்த்தி. நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்றா, நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம், நம்மள்ட்ட ஒரு கருணை வச்சு ஒரு இது பண்ணும்போது ஒரு கருணாமூர்த்தி நமக்கு எப்படி பண்ணினார், எவ்வளவு ஹெல்ப் பண்ணினார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ நம்ம அந்த அவரையே சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள உயிர்களோட வளர்ச்சிக்கெல்லாம் துணையா இருக்கின்ற அம்பாள் யாரு? அவள் தான் தயாமூர்த்தி. அவள் நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறவாளை கொடூரம் மூர்த்தி சொல்லுவோம், வளர்ச்சிக்கு துணையா இருக்கிறவாளை தயாமூர்த்தி. இப்போ உயிர்களோட வளர்ச்சிக்கு துணையா இருக்கின்ற சூழ்நிலைகளும் இயற்கையில இருக்கு, இடைஞ்சல் பண்ற சூழ்நிலைகளும் இருக்கு. ஆனாலும் அதுல ஒரு அதிசயம் இருக்கான். என்னதுன்னா, எவ்வுடல் எடுத்தார் அவ்வுடல் வாழ்க்கை இன்பம், எனவே துன்பம் இல்லை அப்படிங்கிற. எந்த உடல் எடுத்து வாழ்றாலும் அந்த இடத்துல ஒரு இன்பம் கிடைக்கிறது, துன்பமே இல்லைங்கிறார். இப்ப எல்லா உயிர்களும் அம்பாளால ஏதோ ஒரு வகையில பாதுகாத்து வைக்கப்படுகின்றது. அத்தகைய பாதுகாப்புக்கு பிறப்பிடம் அன்னை பராசக்தி. அதனால அவள் தயாமூர்த்தி. அவளுக்கு படைக்கிறது இந்த காக்கிறதுல தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவளை காப்பாற்றுவதில் அவளுக்கு பிரியம் அதிகம். எல்லா உயிர்களையும் படைக்கிற போது அந்த படைத்த உயிர்களையெல்லாம் காப்பாற்றுவதில் தான் அவளுக்கு அதிக இஷ்டமாக இருக்கின்றாள். இரக்கமே வடிவெடுத்தவள் அம்பாள் கருணாசாகரி தயாமூர்த்திகி. அடுத்த நாம மகா சாம்ராஜ்யசாலினி 582வது நாமா மகா சாம்ராஜ்யசாலினி. அவளோட சாம்ராஜ்யம், உலகம் எல்லாமே அவளோட சாம்ராஜ்யம். அவள் ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனீஸ்வரி சொல்றோம். நம்ம உலகத்தையே அவள் தான் படைக்கிறவள், அவள் தான் காப்பவள், அவள் தான் உலகத்துக்கே தலைவியாக இருக்கக்கூடியவள்
மகா சாம்ராஜ்யசாலினி, மகா சாம்ராஜ்யத்தை பாராட்டுதற்குரிய மகா பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டிருப்பவள். இப்போ சக்கரவர்த்தின்னு இருப்பாங்க. சின்ன சின்ன நாடுகள் இருக்கும். இந்த நாடுகளை எல்லாம் ஒரு மன்னன் வெற்றி கொண்டு அந்த நாடுகளை தன் கீழே வச்சு ஒரு பெரிய ராஜ்யத்துல இருக்கும்போது சக்கரவர்த்தி அப்படின்னு. ராஜராஜ சோழன் பார்த்தோம், மகா பெரிய சக்கரவர்த்தி, நிறைய தேசத்தை எல்லாம் சின்ன சின்ன நாடுகள் எல்லாத்தையும் வெற்றி கொண்டு மகா சக்கரவர்த்தியாக இருந்தார் அவர். இப்போ சக்கரவர்த்தியினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற இந்த அரசாங்கங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, தொகுத்து பார்த்தோம்னா அது வந்து மகா சாம்ராஜ்யம். இந்த இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லை வரை பறந்து விரிந்த சாம்ராஜ்யம் மகா சாம்ராஜ்யம்னு சொல்றோம். அப்போ இந்த அண்ட கோடிகள் அனைத்துமே அம்பாளுடைய ஆட்சி நடக்கிறதுல தான் நாம இருக்கோம். அவளால படைக்கப்பட்ட இந்த உலகம், அவள் தான் ஆளுகிறாள். அந்த ராஜ்யத்துல தான் நம்ம எல்லாமே வசிக்கின்றோம். அப்போ இந்த அண்டங்களும் ஜீவ கோடிகளுமே அவளால தான் இனிது காப்பாற்றப்பட்டு வருகின்றது. அப்போ அவளுடைய ஆதிக்கத்தை நாம என்ன பண்றோம், அதை நம்ம தெரிந்து கொள்ளும் போது நாம அவளுக்கு போற்றி புகழ்ந்து அவளை தலை வணங்குகின்றோம். அவளுடைய ஆட்சிக்கு உகந்த குடிமக்களாக நாம் இருக்கின்றோம். அப்போ அவளுக்கு உகந்த பக்தர்கள் எப்படிரா பக்திமான்களாக மாறுறா. அவர்கள் வந்து அம்பாளையே போற்றி இது பண்ணும்போது பக்தியில திளைச்சு அவள்கிட்டக்கே போய் அடையிறா. அம்பாளோட மகத்தான ஆட்சி முறை எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம ஒழுங்கா நியந்திரி பார்த்தோம், ஒழுங்கான கட்டுக்கோப்பாக ஆட்சி அமைப்பவள். அதனால அவள் அந்த மாதிரி நடத்துவதே அவள்கிட்ட ஒரு பக்தியை நமக்கு ஏற்படுத்துவதற்குரிய சிறந்த சாதனம். மகா சாம்ராஜ்யசாலினி அவள். அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு, 118வது ஸ்லோகம். ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா காமசேவிதா ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா திரிகூட்டா காமகோட்டிகா. இதுல 6 நாமாக்கள் இருக்கின்றது. ஆத்ம வித்யா, ஆத்ம ஞான வடிவமாக இருப்பவள் அம்பாள். யாரு? கலைகளுக்கெல்லாம் இருப்பிடமானவள் யாரு? சரஸ்வதி தேவி. ஆனா அவளே இன்னும் கற்றுக்கொண்டிருக்கின்றாளாம். அப்போ அப்படி கற்றுக்கொண்டே அவள் போகும்போது அவளோட கலை ஞானம் எப்படி விரிவடைந்து கொண்டே போகின்றது. அப்போ மறையாகிய 4 வேதம் உதித்தாய் போற்றி அப்படின்னு ஒரு வாக்குக்கு கல்வி கற்க இயலாதவர்களுக்கு கூட கல்விங்கிறது என்னது, மறைந்து கிடக்கின்றது. அவளால கற்க முடியல, அவ்வளவுதான். அப்போ கற்க என்ன பண்றது, ஞான வெளிச்சம் நம்மளுக்கு. கல்வியில சேர்ந்து கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கும் போது அவனோட ஞான அறிவு வந்து பெருகி கொண்டே போகின்றது. கற்றது நம்ம என்னது, கைமண் அளவுதான். கல்லாதது உலகளவு இருக்கு. நமக்கெல்லாம் ஏதோ ஒரு துளி கத்துட்டு இருக்கோம், கல்லாதது உலகளவு இருக்கின்றது. அப்போ எதை நம்ம அறிந்து கொள்கின்றோமோ அது வந்து வித்தை. இப்போ ஏதாவது ஒரு கலையை நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு பல்வேறு கிளைகளா பல்வேறு கலைகள் இருக்கின்றது. இப்போ வித்தை வந்து நம்ம நிறைய கத்துண்டு நம்ம அது ஆகணும்னா அது வரைக்கும் அது கலைஞானத்தையும் என்ன பண்றது, அறிவு ஆனந்தத்தையும் வளர்க்கின்றது. அது நம்ம கற்க அது நம்மளோட கலைஞானம் அறிவானந்தம் எல்லாம் வளர்ச்சி அடைகின்றது. அப்போ கல்லாதவனுக்கு என்ன பண்றான்னா, தான் கற்காம இருக்கோங்கிறது வந்து ஒரு குறையாவே இல்லை. அவன் பெரிய இது தான். அப்போ அறிஞன்ட்ட என்ன பண்றான், இவன் பெரிய பண்டிதனோ, இவன் ஒரு மூடன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் வந்து அந்த மாதிரி உள்ள ஞானம் தான் அவனுக்கு இருக்கு. அப்போ கல்வி கற்கும் போது தான் அறிவு நாட்டமும் வளர்கின்றது. இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆர்வம் பெருகி அதெல்லாம் கற்க ஆரம்பிக்கிறோம். கல்லாத பெயர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், கற்று அறிவில்லாத என் கண்மத்தை என் சொல்வேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாராம். அவரே கற்ற ஒரு ஆன்ற பெரியவர். ஆனா அவர் சொல்றார், நானே கற்கலை அப்படிங்கிறாராம். கற்கிறவர்கள் தான் நல்லவர்களாக இருக்கிறாங்க. அப்போ எதை கற்றுக்கொண்டால் நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றவனா ஆகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பழங்காலத்துல என்ன பண்றான், எதை கற்றால் மரணத்தை மனிதன் வெல்ல முடியும்னு பழைய காலத்துல அந்த ரிஷிகள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தாலாம்.
அப்போ இதனால அப்ப மனிதனோட அமைப்பு எப்படி இருக்கு அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளோட பெரும் பகுதி என்னது, நிலையற்றது அப்படிங்கிற உண்மை அவளுக்கு தெரிய வருது. நம்ம உணவை சாப்பிட்றோம், ஏதோ உயிர் வாழறதுக்காண்டி உணவை சாப்பிட்டு நம்ம அன்னமய கோஷமா இந்த உடலை வச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த உடல் நித்திய வஸ்துவா இல்லவே இல்லை. இந்த மனிதன்கிறவன் பிறந்தாச்சுனால் ஒரு நாளைக்கு அழியத்தான் செய்வான். அப்போ நாம என்ன பண்றோம், ஆனா இந்த உலகத்துல நெடுநாள் நம்ம வாழணும், ரொம்ப சிரஞ்சீவியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ இந்த உடல் வாயிலாக நம்ம அழியாத நிலையை பெறுதலே முடியாது. அப்போ உள்ளத்தை ஆராய்ச்சி பார்த்தா அந்த கரண உள்ளத்துல உணர்வு, பகுத்தறிவு அப்படின்னு நிறைய இருக்கு. உணர்ச்சி என்பது அன்பு, அதுதான் வெறுப்பு, ரெண்டுமாக அது வடிவெடுக்கின்றது. நன்மை தீமைகளை அதை பாகுபடுத்தி பார்க்கும்போது அது என்ன, அந்த தெளிவு நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்னா அது மறைஞ்சு போயிடும். அப்போ உள்ளமும் அதுவும் நிலையானது இல்லை. அப்போ ஆக்கத்துக்கும் அழிவுக்கும் மூல காரணமா உள்ளது என்னது, ஐம்பொறிகள். இதுக்கு அடிமைப்பட்டோம்னா நம்ம விரைவில் அழிந்து போவோம். இப்போ நம்ம மனிதன் என்ன பண்ணணும், ஆசைகளை எல்லாம் அடக்கி நம்மளுடைய மனதை நாட்டத்தை உள்முகமாக திருப்பணும். அப்பத்தான் நிஜஸ்வரூபம் எது, உடலும் இல்லை, உள்ளமும் இல்லை, ஐம்பொறிகளும் இல்லைங்கிறது உண்மை நமக்கு தெரியும். அப்ப சச்சிதானந்தம் அது ஒன்றுதான் நிஜஸ்வரூபம், அதுதான் ஆத்மா. அழியக்கூடிய உடலில் இருக்கின்ற அந்த ஆத்மா அழிவற்ற ஆத்மஸ்வரூபம். இப்போ ஞான அஜானமயமான அந்த கரணத்துல மெய்ஞான வெளிச்சம் கொடுக்கக்கூடியது என்னதுன்னா ஆத்மா. ஆத்மா தான் அதுக்கு நம்மளுக்கு எல்லாமே செய்யறது. நம்மளுக்கு பேரானந்த மயமாக இருக்கின்றது ஆத்மா. ஆத்மாவுக்கு அழிவே இல்லை, இந்த உடலுக்கு மட்டும்தான் அழிவு. அப்போ அந்த ஆத்மா தான் பரமார்த்திக பெருநிலை. அப்பெருநிலை தான் அம்பாளோட ஸ்வரூபம். அதனால அவள் ஆத்ம வித்யா என்ற நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்த நாம மகா வித்யா. வித்தைகளுக்கெல்லாம் மேலான வித்தையா இருப்பவள். பிரம்ம வித்தை தான் அடையக்கூடிய வித்தைகள்ல கடைசி. அதற்கு மேல அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படி பரம் பொருளோட நம்ம ஒன்றுபடுகின்ற போது அந்த ஜீவாத்மா எப்படி இருக்கான்னா அப்படியே ஒன்றி போயிடுவான், பிரம்மமா மாறிடுவான். அவனும் ஜீவன் முக்தனா மாறிடுறான். அவனுக்கு எந்த விதமான இந்த பிரச்சனைகளுமே இருக்காது. இந்த உலகத்துக்கு சம்பந்தமான இன்ப துன்பங்கள் எல்லாம் அவனை எதுவுமே செய்யாது. லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, இதெல்லாம் ஒன்றுமே அவன் ஒரு பொருட்டே இல்லை. இதெல்லாம் அவன் யாரு திட்டினாலும் அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான், யாரு போற்றினாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். பிரம்ம ஞானி அப்படிங்கிறவளுக்கு எதுவுமே பொருளற்றவையா மாறிடுறது. இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு அதுவும் கூட இல்லை. இந்த பிரம்ம வித்தையை அடைஞ்சாச்சுன்னா அது கூட அவனுக்கு இல்லையா. அவன் எப்போ தன் ஸ்வரூபமாகவே இருக்கின்றான். அது என்னதுன்னா கால தேச வர்த்தமானத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்ட நிலை. அந்த நிலை என்னன்னா அன்னை பராசக்தியோட ஸ்வரூபத்துக்கு சமானம். அதனால அவள் மகா வித்யா என்ற நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்த நாம ஸ்ரீ வித்யா. எல்லாமே ஆத்ம வித்யா, மகா வித்யா, அடுத்தது ஸ்ரீ வித்யா. ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். ஸ்ரீ அப்படின்னா என்னதுன்னா பேரழகு. இப்போ எந்த இடத்தெல்லாம் அழகு இருக்கின்றதோ அந்த இடத்தெல்லாம் அம்பாளோட சாநித்தியம் இருக்கின்றது. ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எங்கெல்லாம் தெய்வீக சம்பத் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் பரவித்தை அமைந்திருக்கின்றதோ, அங்க எல்லா விதமான செல்வங்களும் சம்பத்துக்களும் நிறைந்திருக்கின்றது. நம்ம பார்த்துருக்கோம், தோற்றத்துக்கு வராத மகிமை எத்தனையோ இருக்கு அம்பாளோடது. அகண்டாக்காரத்துல பார்த்தோம்னா தோற்றத்துக்கு வராத மகிமை எல்லாம் இருக்கு. அன்னை பராசக்தி அன்னை பராசக்தியே அவளுக்கே தெரியாது அவள்கிட்ட மகிமை என்ன இருக்குன்னா. அப்ப அது யார் இருக்கா அவளுக்கே தெரியாதுன்னா அந்த மகிமையெல்லாம் அளப்பதற்கு வேறு யார் இருக்கின்றார்கள்? ஒருவருமே இல்லை. ஸ்ரீவித்தையோட 4 பிரிவு மொத்தம்.
அதுல யஜ்ஞ வித்யா அப்படிங்கிறது ஒன்று. இப்போ அன்னை பராசக்தியோட தோற்றங்கள் தான் இயற்கையில இருக்கிற எல்லா கர்மங்கள் அனைத்தும் அன்னை பராசக்தியோட தோற்றம். அதுதான் யஜ்ஞ வித்யா. கர்மங்களை நாம எப்படி நம்ம செய்தே ஆகணும். மனிதனா பிறந்தாச்சுன்னா அவனுக்குள்ள கடமைகள் கர்மங்களை செய்யாம விடுறது பாவம்னு கீதையில பகவான் சொல்லுவார். அத மாதிரி கர்மங்களை எப்படி செய்யணுமா, நான் இது செய்யறோங்கிற எண்ணம் இல்லாம தியாக புத்தியோட அந்த கர்மத்தை செய்யும் போது அதுதான் யஜ்யமா மாறுகின்றது. அம்பாள்கிட்ட பக்தி செலுத்துவது அப்படிங்கிறது மகாவித்யா. அப்படி அன்பு செய்கின்ற அந்த செயலிலும் நிறைய நம்மளுக்கு சந்தோஷம் இனிமைகள் இருக்கும். இந்த பக்திமான்கள்லாம் என்ன பண்ணுவா, விதவிதமான அம்பாளை விதவிதமான இதுல அனுஷ்டிக்கிறா. அதெல்லாம் மகா மாயையோட மகிமை. அடுத்த அது குஹ்ய வித்யா. யஜ்ஞ வித்யா மகாவித்யா பார்த்தா குஹ்ய வித்யா. குஹ்ய வித்யா அப்படின்னா ஓசை ஒலிகள். இது எல்லாம் யாரு, அம்பாள்கிட்ட இருந்து தோற்றம் அளித்ததுதான். அப்போ நம்ம மந்திரங்கள்லாம் ஜபம் பண்றோம் இல்லையா, அந்த ஜபிக்கின்ற மந்திரங்களோட ஸ்வரூபமாய் அந்த மந்திரமயமாக இருப்பவள் அன்னை பராசக்தி. பிரணவம் காயத்ரி தேவதைகளுக்குள்ள மந்திரங்கள் எல்லாம் பீஜ மந்திரங்கள். அதெல்லாம் சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கு. அப்போ தெய்வீகம் வாய்ந்த நம்ம சொற்களை நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த அறிய பெற்ற அந்த ரிஷிகள்லாம் அதை அந்த மந்திரங்கள் எல்லாம் நன்கு கற்று உணர்ந்தவர்கள். அவர்கள்லாம் மந்திர திருஷ்டா அப்படின்ற நாமா அவள்லாம், அந்த நாமா உண்டு அவளுக்கு, மந்திர திருஷ்டா அவள்லாம். இப்போ உள்ளன்போடு அன்னை பராசக்தியை நம்ம உபாசனை பண்ணும்போது அவனுக்கு அந்த மந்திரம், எந்த மந்திரம் அந்த மந்திரம் அவனோட உள்ளத்துக்குள்ளேயே ஒலிச்சுட்டே இருக்குமா. அதுவே அவனுக்கு உள்ளத்துக்குள்ள அப்படி பிரகாசமா தெரியுமா. அந்த ஒலியில அப்படியே ஆழ்ந்து லயித்து அந்த மந்திரத்தை கேட்கறது தான் குஹ்ய வித்யா. அடுத்தது சுத்த சைத்தன்யம். அது பிரஜானம். இதுதான் அது என்னன்னா அண்டங்களாகவும் ஜீவர்களாகவும் இருக்கு. இது எல்லாம் இந்த இதுல போய் ஒடுங்குகின்றது ஸ்ரீவித்யா. அந்த இதுல அதுதான் பிரம்ம வித்யா. அடுத்தது நாலாவது பிரம்ம வித்யா. அப்போ பெறுதற்கரிய பேரு, அதாவது பராவித்தை. இத்தனை விதமான 4 விதமான இதையும் பெற்றிருக்கின்றது. முடிந்த பரஞானம் பராசக்தியும் ஒன்று என்பதுதான் இந்த நாமாவோட கோட்பாடு. ஸ்ரீவித்யா எல்லா மந்திர ஸ்வரூபங்கள் எல்லாமே ஸ்ரீ அம்பாளோட அனுஷ்டானங்கள் எல்லாமே ஸ்ரீவித்யை தான். ஆனா பஞ்சதசாட்சரி மந்திரம் தான் ஸ்ரீவித்யா அப்படிங்கிற நாமாவால அழைக்கப்படுகின்றது. அந்த பஞ்சதசாட்சரி மந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அடுத்த நாம காமசேவிதா. காமசேவிதானா யாரு? காமன், காமதேவன், மன்மதன், மன்மதனால உபாசிக்கப்பட்டவர். இன்னொன்று என்ன சொல்லலைன்னா காமேஸ்வரனால பூஜிக்கப்பட்டவள் அப்படியே சொல்லலாம். அப்போ ஒரு மலை இருக்கு, ஒரு மலையில என்ன இருக்கும், ஏற்ற தாழ்வு, உயர்வு இருக்கும் தாழ்வு இருக்கும், எல்லாம் அப்படி இருக்கும். ஒன்று தாழ்வா இருக்கும், ஒன்று உயரமா இருக்கும். அப்போ அது ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாம, அதே மாதிரி அம்பாளோட திருநாமங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாம பல கருத்துக்களை தன்னுள்ளே அடக்கி கொண்டு இருக்கின்றதாம். இதுல மேலானவை கீழானவை அப்படின்னு சொல்றது, நாம எல்லாம் சொல்றது அம்பாளோட தோற்றம். இது சந்தேகமே இல்லை, இதுல அம்பாளோட தோற்றம் தான் எல்லாமே. அப்போ நம்மளோட ஆண் பெண் இணக்கத்துக்கு என்னது, ஒரு காமம். அந்த காமத்தினாலதான் ஆண் பெண் சேர்க்கைங்கிறது இருக்கு. அந்த உணர்வு போல, அந்த உணர்வு எங்கேருந்து வந்தது? அம்பாள் தான் அதுவும் தோற்றுவிச்சிருக்கா. அப்போ காமம்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற போது ஒரு இன்றியமையாதது தான் அது. ஆனா அதை நம்ம மனசுல அந்த ஆசைகள்லாம் கட்டுப்படுத்தி இது பண்ணும் போதுதான், அது அந்த ஆத்ம சாதகங்கள் பண்ணும்போது அவ அதை தவிர்த்துட்டு போயிடுவா. மன்மதனுக்குத்தான் காமதேவன், அனங்கன், கந்தர்ப்பன் எல்லாம் பெயர். அவன் என்ன பண்றான், மலர் போல அப்படியே மெதுவா தென்றல் மாதிரி மக்களுடைய உள்ளத்துல புகுந்து அவளெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு உட்படுத்துகின்றானா. அது கூட அம்பாளோட செயல்னாலதான் நடக்கிறது. சொல்லுவா எல்லாமே இந்த உலகத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னா நம்மளால எந்த விதமான சிருஷ்டிகள் தோன்றுகிறது என்பதெல்லாமே அம்பாளோட
படைப்பினால எழுதப்பட்டது தான். அதுவுமே அதனால அம்பாளோட சக்தியினால் தான் நிகழ்து. இது தெய்வீகம் நிறைந்ததா இருக்கணும். அது இப்போ தவத்தின் விளைவாகத்தான், அதுவும் ஒரு தவம். அதனால வாய்க்கின்ற அந்த மக்கள் செல்வம் அப்பேற்பட்ட இந்த தவத்தோடு விளைவினால்தான் நம்மளுக்கு மக்கள் பிறக்கிறது எல்லாமே. இப்ப காமத்துக்கு வசப்படுகின்றவர்கள் எல்லாம் அந்த காமத்தையே பராசக்தியோட அம்சம் அப்படின்னு அதை நினைச்சோம்னா அதுவும் தவ நிலைக்கு தான் இருக்கிறதா மாறுறது. ஆனால் அந்த காமத்தை என்ன பண்ணணும், அம்பாளோட பக்தி பக்கத்துல திருப்பி விடணும், அந்த காமத்துல திருப்பி விடணும். காமம்ங்கிறது ஆசை. அப்போ பக்தியில அந்த காமத்தை ஓரளவுக்கு மேல இதாகி தன்னோட காமத்தை பக்தியின் பால செலுத்தணும். அப்ப காமம்ங்கிறது அந்த பக்தியில ஈடுபடும் போது அது மிக சிறந்த ஆராதனையா மாறும். அருணகிரிநாதர் அவள்லாம் என்ன பண்ணினா, வைராக்கியத்தினால அந்த காமங்கிறதையே முற்றிலும் அதை அவ்வளத்தையும் போக்கி விட்டு அதை அருள் தாகமாக மாற்றி கொண்டிட்டார். அப்போ கீழ்நிலையில இருந்தவா மேல்நிலை மகோனத நிலைக்கு மேலேறி போகலாம். அந்த காமத்தை பக்தி பால் செலுத்தினா மேல் நிலைக்கு முன்னேறி போகலாம். கடவுளின் கருணையை நம்ம நாடணும். அந்த காமத்திலேருந்து விலகி மன்மதனோட வசப்பட்டிருப்பவர்கள் என்ன சொல்றா, அம்பிகை உபாசகர்கள். ஆனால் அதுவும் காலப்போக்கில் மாறும் அப்படிங்கிறது தான். அதனால அந்த கருத்து தான் இந்த நாமாவில் அடங்கி இருக்கின்றது. அடுத்த நாமா ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா. ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா அப்படின்னா 16 எழுத்துக்கள் வடிவம். ஷோடசாட்சரி, பஞ்சதசாட்சரி 15, ஷோடசாட்சரி 16. இந்த 16 எழுத்துக்களோட வடிவத்தில் இருக்கக்கூடியவள். இந்த அக்ஷரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ற, அம்பாளுக்கு மாலையா அமைந்திருக்கின்றது பார்த்தோம். மாலினி பார்த்தோம். ஒலி வடிவத்தில் இருக்கின்றது. எழுத்துக்கள் அழிந்தே போவதில்லை. அதனால தான் அதுக்கு பேரு அக்ஷரம். இது நாத பிரம்மத்தோட வடிவத்துல இருக்கு. ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு அம்பாளோட ஒவ்வொரு மகிமையாக இருக்கின்றது. லலிதாம்பிகைக்கு அமைந்துள்ள திருநாமங்கள்ல இந்த 16 எழுத்துக்களை உடைய நாமா பல நாமாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாமாவிலையும் அடங்கியிருக்கின்ற அந்த விபூதிகளை எல்லாம் நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அது சகுன பிரம்ம ஆராய்ச்சியாக மாறுகின்றது. அம்பாளோட உபாசகர்கள்ல அவரவர்கள் தங்களுக்கு எந்த சாதனம் சிறந்ததுங்கிறத எடுத்து அதுல சோடசாட்சரமும் ஒன்று. இப்போ மனசோட பக்குவத்துக்கும் சாதனை முறைக்கும் ஏற்ப அந்த சோடசாட்சர மந்திரம் பலம் கொடுக்கக்கூடியதாக பலவாக அமைந்துள்ளது. அந்த ஜீவாத்மாவோட இயல்புக்கு ஏற்ற மந்திரம் அவனுடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒலிக்கின்றதுங்கிற அந்த மனசு பரிபக்குவமாச்சுன்னா, இப்ப முன்னால பார்த்தோம், அந்த நாமா அவன் மனசுக்குள்ளேயே ஒலிக்கின்றதுன்னு அந்த நாமாவை அவன் இது பண்ணிட்டு அந்த உள்ளத்திலேயே நம்மளோட கவனத்தை செலுத்தி அவன் அம்பாளோட உபாசனையில ஈடுபடணும். அதை இடைவிடாம உச்சரித்து அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாகணும். ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா அப்படிங்கிற நாமாவால அம்பாள் அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமா பார்க்கலாம், திரிகூட்டா. திரிகூட்டா அப்படின்னா மூன்றின் வடிவமாக இருப்பவள். திரிகூட்டா அப்படிங்கிற நாமா 588வது நாமா. 3 அப்படின்னா அது ஒரு முக்கியமான இடம். நம்ம பார்க்கிறோம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், சத்வம் ரஜசு தமசு, இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். அப்போ பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகமும் 3 லோகம் தான் சொல்றோம் நம்ம. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாம் அது சரீரத்ரயம். திரிகரணங்கள் பார்த்தோம்னா மனம், வாக்கு, காயம். அவஸ்தைகள் ஜாக்கிரதம், ஸ்வப்னம், சுஷுப்தி எல்லாமே 3. அப்போ 3 குணங்களுக்கு அதிபதி பிரம்மா விஷ்ணு ருத்ரன், சத்வம் ரஜஸ் தமசு. காலமும் 3 வகை. ஒரு இடத்தை இது பண்றதுக்குன்னா அடைப்பதற்குனாலும் 3 கோடுகள், நேர்கோடுகள் வேணுங்கிறான். இடம் பூலோகம் புவர்லோகம், அந்த இடமும் இது சரீரம் அசரீரத்திரயம் எல்லாம் பார்த்தோம் 3 இருக்கு. உயிர் வகைகளை என்ன சொல்லுவா, தேவகணம், நரகணம், அசுரகணம், அதுவும் 3.
இந்த பிரபஞ்சம் சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் 3 நிலை. அதான் பரவஸ்து. அப்ப எல்லாமே 3 இருக்கின்றது. இந்த 3 அப்படிங்கிறது இதுல பரதேவதை, அதான் அம்பாள். இத்தனை விதமாக 3 விதங்களில் அம்பாள் அவள் விழுந்து கொண்டிருக்கிறாள் அந்த நாமாவால. அதனால திரிக்கூட்டா, எல்லாத்திலுமே அம்பாள் தான் நிறைந்திருக்கின்றாள். திரிக்கூடா, அதனால அவள் திரிக்கூடா என்ற நாமாவால போற்ற பெறுகிறாள். அடுத்த நாமா காம கோட்டிகா, 589வது நாமா. காம கோட்டிக்கான்னா சிவனாருக்கு, காம கோட்டி சிவனாருக்கு அபிநமாயிருப்பவள் அப்படின்னா. அபிநமாயிருப்பவள்னா அவள் சிவன்லேருந்து அவளை பிரிக்கவே முடியாது. அவ்வளவுதான். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம்தான். தீயிலிருந்து வெப்பத்தை பிரிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி சக்தியிலேருந்து சிவத்தை பிரிக்கவே முடியாது. சிவத்திலேருந்து சக்தி, சிவசக்தி சிவத்தில் பிரிக்கவே முடியாது. நாம என்ன பண்றோம்? வசதிக்காக சிவம் வேறு சக்தி வேறு அப்படின்னு சொல்லி வரோம். சக்தி, சிவம், பரபிரம்மம் எல்லாம் ஏக வஸ்துவான பரம்பொருள் தான் குறிக்கின்றது. அன்னை பராசக்தி எப்படி இருக்காளா? சக்தி ஸ்வரூபமாகவும் பரமசிவ ஸ்வரூபமாகவும் அம்பாளே இருக்கின்றாள். அப்படிங்கிற நாமாக்குத்தான் இந்த நாமாவோட கோட்பாடு காம கோட்டிகா அப்படிங்கிற அந்த தத்துவம் இந்த நாமாவில் அடங்கி இருக்கின்றது. இதுவரைக்கும் 589 நாமாக்கள் பார்த்திருக்கின்றோம். 118 ஸ்லோகங்கள் வரை பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.